கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் தியானிப்போம். மத்தேயு புஸ்தகம் 21வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து. மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அது நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்கிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்து இருந்தார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் தாற்பரியத்தை எடுத்து கற்றுக் கொடுக்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? கர்த்தரை, இயேசுவை யாரும் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜெப ஆலய தலைவர்கள், மூப்பர்கள், நியாய சாஸ்திரிகள், எல்லாம் வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள். வேத ஞானிகளாக இருந்தாங்க, பண்டிதர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு முன்பாக கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து உபதேசிக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவை எப்படி அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள் என்றால், இது உதவாதது, இந்த உபதேசம் உதவாதது, இது நமக்கு உபயோகம் இல்லாதது. அவர்கள் புறம்பான தோற்றத்தை பார்க்கிறார்கள். இவன் வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, இவன் வேதத்தை நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அந்த பிரகாரமாக இவன் கற்றுக்கொள்ளவில்லை. இவன் தலையில், இவன் மூளையில் வேத எழுத்துக்கள் இல்லை. இவன் ஒரு கல்விமான், வேத கல்விமான் இல்லை. வேதத்தை கற்றுக்கொண்ட நிபுணன் இல்லை. இவன் போதிக்கிறதற்கு தகுதியற்றவன். இவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதற்கு, உபதேசிக்கிறதற்கு இவன் தகுதியற்றவன். இவனுக்கு சாயல், புறம்பான சாயல் இல்லை. இவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை. அவரை புறக்கணிக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன கற்பிக்கிறார் என்றால், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அப்போ தேவன் அங்கீகரிக்கிறது என்ன, மனுஷன் அங்கீகரிக்கிறது என்ன? மனுஷன் வேதத்தை அறிவுபூர்வமாக கற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்கு புறம்பான ஒரு சாட்சி இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கு அந்த புறம்பான சாட்சி கிடையாது.
மனுஷருக்கு முன்பாக மேன்மையும் மகிமையுமாய் தோன்றுகிற ஒரு வேத விற்பன்னன், வேத ஞானி, பண்டிதன் என்கிற ஒரு புறம்பான தோற்றம் அவருக்கு கிடையாது. அவர் வேதத்தை தன்னுடைய தலையில் அவர் கற்றுக்கொண்டவர் இல்லை. அவர் என்ன சொல்றார்? என்னுடைய உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. பார்க்கிறோம் யோவான் புஸ்தகம் 7வது அதிகாரம். யோவான் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். 16வது வசனம். என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. நாம் பேசுகிற இந்த வார்த்தை, நான் சொல்லுகிற இந்த வார்த்தை, இது ஒரு மனுஷ ஞானத்திற்குரியது அல்ல, ஒரு வேத ஞானிக்குரிய ஞானம் அல்ல, வேத பண்டிதனுக்கு உரிய ஞானம் அல்ல. இது ஒரு மனுஷன் தன்னுடைய பிரயாசத்தினால் அல்லது இன்னொரு மனுஷனுடைய பிரயாசத்தினால் ஒரு பள்ளியில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு வேத ஞானம் அல்ல. இது தேவனால் கற்றுக்கொண்ட தேவ ஞானம். கிறிஸ்துவுக்கு பிதா கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கல்வி ஒரு கல்விமானியிடம் கற்றுக்கொள்கிற வேத அறிவு அல்ல. அந்த கல்வி தலையில் எழுதப்படாமல் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். இதுதான் தேவ ஞானம். இந்த இடத்துல தான் பிசாசு உலகத்தை கெடுக்கிற காரியமே இந்த இடம்தான். வேதத்தை படி, வேதத்தை தியானி, வேதத்தை கற்றுக்கொள், பட்டங்கள் வாங்கிக்கொள், சபையின் மூப்பராக மாறிக்கொள். இங்கே பிரதான மூப்பர், பிரதான ஆயர், மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து ஒரு வேத அறிவை கற்றுக்கொண்டவர் அல்ல, மனுஷனிடம் கற்றுக்கொண்டவர் அல்ல. அந்த கல்வியை பவுல் அப்போஸ்தலன் குப்பை என்று சொல்றார். நான் கற்றுக்கொண்டவைகள் எதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. என் இக்கட்டுக்கு உதவி செய்யாத எந்த ஒரு வேத ஞானமும் பண்டிதமும் குப்பை தொட்டிக்கு போகணும். அதுக்கு முட்டை மார்க்கு போடுங்க. நாம் கற்றுக்கொண்ட எந்த ஒரு அறிவு பூர்வமான வேத ஞானம் பண்டிதம் இருக்குமானால் அது என் இக்கட்டுக்கு உதவி செய்யவில்லை என்பதனால் அதற்கு குப்பை, அது குப்பைக்கு சமம், முட்டை மார்க், அவ்வளவுதான். அந்த கல்வி எனக்கு பிரயோஜனமாக இருக்காது. பவுல் அப்போஸ்தலனுக்கு பிரயோஜனமாக இல்லையே. அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்தில் பரிசேயனாக, போதகனாக, வேத ஞானியாக அவர் சபையை துன்புறுத்தி கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு இக்கட்டு, பெரிய இக்கட்டு, கிறிஸ்து அவரோடு பேசும் பொழுது இரு கண்களும் பார்வை இழக்கும் பொழுது, அந்த இக்கட்டு நேரத்தில் அந்த வேத ஞானம் அவருக்கு உதவி செய்யவில்லை, வேத பண்டிதம் உதவி செய்யவில்லை. என் இக்கட்டுக்கு எனக்கு உதவி செய்யாத வேத ஞானமோ பண்டிதமோ புறம்பான தோற்றங்களோ புறம்பான சாயலோ மனுஷன் அங்கீகரிக்கிற எந்த உலக பிரகாரமான அல்லது மத ரீதியான நற்கிரியைகளோ காரியங்களோ என் இக்கட்டுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அது குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய காரியம். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்க வருகிறவர் ஒரு மனுஷனிடம் வேத ஞானத்தை கற்றுக்கொள்ளவில்லை. என் உபதேசம் என்னுடையது அல்ல, எந்த மனுஷனுடையதும் அல்ல.
இது பிதா எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற இந்த இடத்தில் நாம் அஸ்திவார கோளாறு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மிக பெரிய கட்டடமாக இருந்தாலும் அது வெடிப்பு விழவே விழும், அது கீறல் விழும். ஒரு காலகட்டத்தில் ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இராதபடிக்கு இடிந்து அது விழுவது உறுதி. அது நம்மை காப்பாற்றாது. வேத கல்வி நம்மை காப்பாற்றாது. இதைத்தான் ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு அந்த அவ்வளவு பெரிய தங்களை மிக பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்று நினைக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர் மத்தியில் ஆணித்தரமாக அடித்து சொல்ல, உங்களுக்கு புறம்பாக ஒரு அடையாளம் இருக்கு, எனக்கு உள்ளான அடையாளம் இருக்கு. உன் இருதயத்தையும் என் இருதயத்தையும் தேவன் தராசுல வச்சு பார்க்கும் பொழுது தேவன் அங்கீகரிக்கிற இருதயம் எனக்குள் இருக்கிறது. உனக்கு மனுஷர்கள் அங்கீகரிக்கிற புறம்பான சாயல் இருக்கிறது. மனுஷர்கள் இருதயத்தை சோதித்து பார்க்க மாட்டார்கள். இவனுக்கு புறம்பான அடையாளம் இல்லை, இவன் குப்பை தொட்டிக்கு போக வேண்டியவன் என்று மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்து. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கிறிஸ்து. அதைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். அங்க பார்க்கிற இவன் இருதயத்திற்குள் என்ன இருக்குது, இருதயம் எப்படி இருக்கிறது. கர்த்தர் இருதயத்திற்குள் அவர் பார்க்கிறார். இவர் என்னுடைய வார்த்தையை என்னிடம் கேட்டு கற்றுக்கொண்டு இந்த இருதயத்தை இவர் சீர்திருத்தம் பண்ணி இருக்கிறாரா? எந்த வேதபாரகன் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை நம்பி இருதயத்தை சீர்திருத்தம் பண்ணுகிறது? எந்த வேதபாரகன்? கல்வி அது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற கல்வி. மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தி கொண்டு போய் மரணம் உன்னை மேற்கொள்ள முடியாது, இருள் உன்னை மேற்கொள்ள முடியாது, பள்ளத்தாக்கு உன்னை மேற்கொள்ள முடியாது என்று மரணத்தோடும் பாதாளத்தோடும் நீ யுத்தம் பண்ணும்படியாக அந்த மார்க்கத்தில் உன்னை நான் நடத்தி கொண்டு உனக்குள்ளே இருந்து உனக்கு நான் கற்றுக் கொடுத்து நீ ஜெயம் கொள்ளுகிறவனாக, ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக உன்னை நான் உருவாக்கும் பொழுது அப்போ தெரியும் தேவனுடைய கல்வி என்ன, மனுஷனுடைய கல்வி என்ன என்பது பரீட்சையில் விளங்கும். தேவன் எனக்கு கற்றுக் கொடுப்பாரானால், கிறிஸ்து எனக்குள் இருந்து அவருடைய அபிஷேகம் எனக்கு போதிக்குமானால், இன்னைக்கு அந்த இடத்துக்கு இடமே இல்லை. ஒவ்வொருவரும் வஞ்சிக்கப்படுகிற காரியம் யாரையாவது தேடி ஓடுகிறது. இவர் எனக்கு பிரசங்கம் பண்ணுவார், இவர் எனக்கு போதிப்பார், இவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், அவங்க சந்தோஷப்படுவாங்க. தனக்கு ஒரு கூட்டம் வந்துட்டுதுன்னு சொன்னால், என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்க, என்னுடைய காரியங்களை கேளுங்க, நான் உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு போதிக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். அதில் என்ன லாபம்? ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியின் அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அபிஷேகத்தை பற்றி பேசுவாங்க. அந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? எதற்காக அந்த அபிஷேகம்? நாங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து மனுஷனுடைய பிரசங்கத்தை, போதனைகளை வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், நல்ல காரியம், எல்லாரும் அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன என்பதே தெரியாமல் போயிடும். அதன் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அபிஷேகம் பெற்று இருக்கிறோமே, நல்ல காரியம், அந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? அப்போ 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து 27 முடிய, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஒரு ப்ராமிஸ். அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கவலையே படாத. உனக்கு துக்கமா, உனக்கு வருத்தமா, உனக்கு பாரமா, உனக்கு சோர்வா, உனக்கு விரோதமாக பெரிய காரியங்கள் நடக்குதா,
வானத்திலும் பூமியும் உனக்கு விரோதமாக இருக்குதா? மனுஷர்கள் விரோதமாக இருக்கிறாங்களா? உன் குடும்பத்திலோ சுற்றுப்புறத்திலோ சமுதாயத்திலோ உனக்கு விரோதமாக இருக்கிறார்கள்? உன் சரீரத்தில் கேடு இருக்குதா? குறை இருக்குதா? வியாதி இருக்குதா? நசல் இருக்குதா? உனக்கு விரோதமாக இந்த வானத்திலும் பூமியிலும் உன் சரீரத்திலும் என்னென்ன வந்தாலும் சரி, நீ கவலையே படாதே. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? இப்படி ஒரு வாழ்க்கை உண்டா? அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை எனக்கு வேணும். உபத்திரவத்தை ஜெயிக்க முடியுமா? பாடுகளை ஜெயிக்க முடியுமா? பிரச்சனைகளை ஜெயிக்க முடியுமா? போராட்டங்களை ஜெயிக்க முடியுமா? எனக்கு எதிராக வருகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் காலின் கீழ் வைக்க முடியுமா? நசுக்க முடியுமா? சிங்கமா, விரியன் பாம்பா, பாலசிங்கமா, வலு சர்ப்பமா, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாத அவைகளை நான் அழித்து போடுவேனா? இவ்வளவு வல்லமை. ஏன்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ப்ராமிஸ்.